நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே அவர்கள் புறக்கணித்தவர்களாக இருந்தார்களோ அவங்க எல்லாம் சொல்வார்கள் ஹா லா அத்ரி, எனக்கு தெரியலையே, இந்த கேள்விக்கு உன்னுடைய இறைவன் யார் என்ற அந்த கேள்விக்கு கூட விட தெரியலன்றுவாங்க. உன்னுடைய தூதர் யார்பா, உனக்கு வழிகாட்டி யார் என்ற கேட்கிற கேள்விக்கு கூட தெரியாது என்ற பதிலைத்தான் அல்லாஹ் அவர்களுடைய நாவில வர வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அங்கேயும் அல்லாஹ் முதல் கட்டமாக மறுமையில திரும்ப எழுப்புற வரைக்கும் ஒரு நீண்ட நெடுங்காலம் இருக்கிறது. சில பேருக்கு குறைந்த காலம். இன்னைக்கு உலகம் அழிய போகுதுன்னா நாளைக்கு திரும்ப எழுப்பப்பட்ட போறாங்க. அவங்களுக்கு தான் கொஞ்ச காலம் கபூர்ல இருக்க போறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோடானு கோடி வருஷங்கள் உலகத்துக்கு ஓடி போச்சு. அவங்க ஒன்னும் கபூர்ல தான் இருக்கிறாங்க. நம்முடைய முப்பாட்டன்மார்கள் அதுக்கு முந்தையவர்கள்லாம் நீண்ட நெடுங்காலமாக லட்சம் வருடங்களாக கபூர்ல இருக்காங்க. அவ்வளவு நீண்ட நெடுங்காலம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விசாரணை நடத்தி, ஒரு ஃபார்மாலிட்டியா ஒரு விசாரணை நடத்தி அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் காட்டுறான். கபூர்ல இந்த கொஸ்டினுக்கு அவர் பதில் சொன்ன உடனே இங்க பார், இதெல்லாம் உனக்கு கிடைக்க இருக்கிறது, இதான் நீ இருக்கக்கூடிய மாளிகை, இதான் அந்த தோட்டம், இதுதான் அந்த திண்டுகள், கட்டில்கள், தலையணைகள், ஆடைகள், டிரெஸ்ஸுகள் சொல்லி அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவான். அதே போல நரகத்தையும் எல்லாம் காட்டுவான். யாருக்கு நல்ல பதில் சொல்லி தேறிட்டார் பாருங்க, நீ மாத்திரம் தேரலன்னு சொன்னா இதான் உனக்கு கிடைக்க இருந்துச்சு பாரு. இந்த கபர் உலகத்திலேயே வானவர்கள் மூலமா எல்லாம் எடுத்து காட்டுவானா, நரகத்தையும் காட்டுவான். நீ இந்த கொஸ்டினுக்கு ஒழுங்கா சொல்லலன்னு வை, இதான் உனக்கு கிடைச்சிருக்கும். நீ ஒழுங்கா சொல்லிட்டதுனால இப்ப உனக்கு கிடைக்க போறத பாரு என்று சொன்ன உடனே அந்த அடியான் சொல்லுவானா, நான் வீடு வரைக்கும் போய் இந்த பரீட்சையில தேறிட்டேன்னு சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்பான். அல்லாதான் போனால் வரக்கூடாது ஏற்பாடு பண்ணிட்டானே. யார் போய்விட்டார்களோ அவர்கள் எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உலகத்துக்கு திரும்ப வர இயலாது. நல்ல நோக்கத்துக்கு கேட்டா கூட அல்ல விட மாட்டான். உடனே என்ன செய்வாங்க, நமக்கு நவமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளைய போல தூங்கு, இனிமே வர இயலாது. இல்லைன்னா அந்த இன்பத்தை எல்லாம் பார்த்த உடனே அவர் டெய்லி இதே கேட்க ஆரம்பிச்சிருவார். அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், தூங்க போட்டுறான்னு சொல்லி வருது. அப்ப இந்த விசாரணை நடத்துவது யாரு, மலக்குகள் தான் நடத்துறாங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் தப்பு செய்திருந்தான்னு சொன்னா அவன் தப்பு சொல்லி சொல்லி காட்டி கெட்டவர்களை சாமநாள் வரைக்கும் தண்டித்துக் கொண்டே இருக்கிற பணியையும் அல்லாஹ் மலக்குகள்கிட்ட ஒப்படைத்திருக்கிறான் என்பதையும் அதே ஹதீஸ் தொடர்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப கபருள்ள உள்ள அந்த மன்னரை வாழ்க்கையில தூங்க வைக்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள், கெட்டவர்களை தண்டிக்கிற வேலையும் அவர்கள் செய்து. இது சின்ன தண்டனை. நரக தண்டனை ஒப்பிட்டு பார்த்தோம்னா கபருல உள்ளது பெரிய விஷயம் கிடையாது. அந்த சின்ன தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பும் மாணவர்கள் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதற்கு பிறகு அல்லாஹ் திரும்ப நம்மளை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பி எல்லா மக்களையும் மகசர்ல நிப்பாட்டி வைத்திருக்கும் பொழுது அங்கிருந்து மலக்குகளுடைய வேலை ஆரம்பிக்கிறது. எல்லா மக்கள் நிற்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் எத்தனை மக்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்களோ வாழ்ந்தார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹ் மகசர் மைதானத்தில் கொண்டாந்து நிறுத்தி விசாரிக்க இருப்பான். அந்த நேரத்தில் எல்லாரும் நின்ற பிறகு இறைவன் வருவான். எதுக்கு வருவான், மக்களை விசாரிப்பதற்காக வருவான். வரும்போது எப்படி வருவான்னு கேட்டா அந்த மலக்குகள் புடைசூழ வருவான். இவங்களெல்லாம் விட ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மனித கூட்டம் எல்லாம் இருக்கிறதை விட ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, அல்லாஹ்வுடைய அந்த படையினருடைய வானவர்களுடைய எண்ணிக்கையை அவனை தவிர யாரும் அறிய முடியாது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி வானவர்கள் அணியணியாக நிற்க வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உமது இறைவன் வானவர்கள் சப்பு சப்பாக அணியணியாக நிற்க அந்த விசாரணை மன்றத்திற்கு வருவான். அப்படிங்கிற அங்கேயும் மலக்குகளுக்கு வேலை இருக்கிறது. விசாரிக்கும் பொழுது நம்மளை எல்லாம் விட நம்மளை விசாரிக்க வர்றான்ல, இவ்வளவு மக்களையும் பார்த்தா விசாரிக்க வர்ற ரப்புக்கு பின்னால் அதை விட ஜாஸ்தியா இருக்கும் வானவர்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான வானவர்களோடு வந்துதான் அந்த விசாரணை நடத்துவான்னு பார்க்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் விசாரணை செய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் மாதிரி அவங்க நிற்கத்தான் செய்வாங்க. யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபன் லா யதகல்லமூன இல்லா மன் அஸன லஹு ரஹ்மான் வ கால ஸவாபா. அந்த நாளையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டுதான் இருப்பார். ரூஹ்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இங்கே நின்று கொண்டுதான் இருப்பார்கள். வானவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். எல்லாரும் நிற்பார்கள். அங்க உட்கார்ற பேச்சே கிடையாது. எல்லாரும் நிப்பாட்டி அடி எஜமான் அடிமது ஒண்ணுதாங்க இருக்கும். அங்க இருக்கிற என்ன அர்த்தம், நான் தான் லிமனில் முல்குல் யௌம், இன்னைக்கு எவனுக்கு அதிகாரம் அல்லாஹ் கேட்பானா. எல்லாரும் நிறுத்தி வைத்துக் கொண்டு கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்னைக்கு எவனுக்கு அதிகாரம். யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அவனே பதிலையும் சொல்லிக்கிறோம். அல்லாஹ் லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அடக்கி ஆளுகிற ஏகனாகி எனக்கு தாண்ட, எனக்கு மட்டும்தான் இப்ப அதிகாரம். எல்லாம் இப்ப அடிமையா நிக்கிறீங்களா, ஏன் ஊடு ஏன் நாடு ஏன் வாசல் சொல்லிட்டு இருந்தீங்களா, எங்க நான் தான் இப்ப எஜமான் அல்லாஹ் சொல்லுவான. அந்த நாளில் நம்ம எல்லாம் எப்படி அடிமையாக நின்று கொண்டிருப்போமோ அது மாதிரி ஜிப்ரீல் நிற்பார், மீகாயில் நிற்பார், வானவர்கள் நிற்பார். வாயை திறந்து பேச மாட்டாங்க. லா யதகல்லமூன்
வாய் திறந்து அவர்கள் பேச முடியாமல் மலக்குகளும் கூட நின்று கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி அங்கேயும் மலக்கு அணியணியா வருவாங்க அடிமைகள் மாதிரி. அப்புறம் அல்லாஹ் விசாரிக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, அவன் மாத்திரம் தான் வீட்டில் இருப்பானே தவிர எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள். அப்படி நிற்கக்கூடியதுல வானவர்களுக்கு மாத்திரம் விதிவிலக்கு கொடுப்பானான்னு கேட்டா அதுவும் கொடுக்க மாட்டான் என்பதையும் நம்ம திருமறை குர்ஆன் வழியாக பார்க்கிறோம். இது ஒரு வானவர்களுடைய டியூட்டி தான். அதுக்கப்புறம் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அங்க சொர்க்கத்திற்கு என்று சில காவலர்களை எல்லாம் வைத்திருக்கிறார், கண்காணிப்பாளர்களை. நரகத்திற்கு என்று சில கண்காணிப்பாளர்களை வைத்திருக்கிறான் என்பதையும் நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். அல்லாஹ் கண்காணிக்கலாம், புரோகிராம் பண்ணி பார்க்கலாம். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா எல்லாமே இந்த உலகத்தில் எப்படி வானவர்களை கொண்டு இந்த உலகத்தை நிர்வகிக்கிறானோ அதே மாதிரி மறுமையில உள்ள விஷயங்களையும் வானவர்கள் மூலமாகத்தான் நிர்வகிக்கிறான். அப்ப சொர்க்க நரகத்திற்கு எப்படி காவலர்கள்னா அவங்களுக்கு பேர் ஜபானியாக்கள் என்று பேர். நரகத்தினுடைய காவலர்களுக்கு அல்லாஹ் வச்சுக்கிற பேர் என்ன, ஜபானியா, நரகத்தின் காவலர்கள் அர்த்தம். இவங்களுக்கு சூரத்துல் அலக் என்ற சூறாவுல கூட வரும். அதுல என்ன வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல காபத்துல்லாஹ்வுல தொழ போறாங்க. தொழும் போது அவங்களை தடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ்வை வணங்குவதை அவங்க என்ன செய்றாங்க, தடுக்கிறாங்க. அவங்க சஜிதாவில் கிடக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து கழுத்திலே வைத்து எழுந்திருக்க முடியாமல் அவர்களை திணற வைக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ் கோபம் வந்து என்ன செய்யறான், ஒரு வசனத்தை இறக்குகிறான். அரைத்தல்லது என்னஹா அபதன் இதா சல்லா, தொழுகிற அடியாரை இவர்கள் தடுக்கிறாங்க. என்னடா இது அநியாயமா இருக்குது, தொழுகிற அடியாரை இவர் தடுக்கிறார்கள், அவரை பார்த்தீரான்னு கேட்டு அல்லாஹ் சொல்றான், கல்லால இல்லம் என்தகி, இவர்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையானால் பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அதுக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க பாருங்க. இந்த போக்கிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளவில்லையானால் லனஸ்பாம் பின் நாசியா, அவர்களுடைய முன்னேற்றியை நாம பிடிப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லிக் கொண்டிருந்த பாவம் செய்து கொண்டிருந்த இவங்களுடைய குடுமையை நாம பிடிப்போம். பல் எதுவும் நாதியா, இவங்களுடைய சபையை இவங்க கூப்பிட்டு சனதுவும் ஜபானியா, ஜபானியாவை நம்ம கூப்பிடுவோம். ஜபானியா நரகத்தின் காவலர்கள். நீ கூப்பிடுறா, பள்ளியாசல கூப்பிடு, போர்டு வைக்கிறியா, வரக்கூடாதுங்கிறியா, தொழக்கூடாதுங்கிறியா, நீ உன் சபையெல்லாம் கூட்டிக்கொள். சனதுவும் ஜபானியா, நானும் கூப்பிடுவேன் நரகத்தின் காவலர்களை. என் பள்ளிக்கு வருவதை நீ தடுத்தேன்னு சொன்னா என்னுடைய ஆலயத்தில் என்னைய வணங்க வர்றவனை தடுக்க நீ யாரு? அப்ப எனக்கு எதிராக நீ யுத்தம் பண்ணேன்னு சொன்னா நான் ஜபானியாக்களை கூப்பிடுவேன்னு சொல்றானே, அந்த ஜபானியாக்கள் தான் நரகத்தினுடைய காவலர்கள். அவங்கள பிடிச்சு கொண்டாந்து எல்லாம் செய்வான், இழுத்துட்டு போய் சொல்லிடுவான். அதே மாதிரி நரகம் தீர்ப்பளிக்கப்பட்டவர் எல்லாம் என்ன செய்வான், ஹுதுஹு ஃபகுல்லுஹு சும்மல் ஜஹீம சல்லுஹுன்னு சொல்லுவான். பிடிங்கள் அவனை. ஜட்ஜ்மெண்ட் பண்ணவன இவரை கொண்டு போய் நரகத்தில் கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டான். அதை கேவலப்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்தி தான் என்ன செய்வான், நரகத்துக்கு கொண்டு போவான். எப்படி கொண்டு போவான், ஜட்ஜ்மெண்ட் பண்ண உடனே அங்க ஆர்டர் போடும், புடி அவனை, விலங்கு மாட்டு, விலங்கு போட்டு தான் இது சும்மா எடுத்துட்டு போகலாம். பிருத்திவன் தகுதி போட்டுலாம் அல்ல, ஆகுண்டு ஆகிடுவாங்க. இங்க இருக்கிறவங்க நரகத்தில் எழுதினா அப்படி மாத்தி விட்டுறலாம். அல்ல அப்படி செய்ய மாட்டான். எதெல்லாம் கேவலமானது என்று உலகத்தில் நீங்க பார்த்து கொண்டிருந்தீர்களோ அந்த கேவலத்தை எல்லாம் அல்ல என்ன செய்வான், பிடிக்கிறது ஒண்ணு, அப்புறமேல் விலங்கு போடுறது ஒண்ணு. விலங்கு கூட இப்படி போட்டான்னு வைங்க, அது சரியான விலங்கு கிடையாது. விலங்கு எப்படி இருக்கணும், இப்படி ஒரு விலங்கு இப்படி பெரிய பயங்கரமா போடுவான். பயங்கரமான ஆட்களா இருந்தா என்ன செய்வான், இங்க இருந்து ஒரு சங்கிலியை போடுவான், இப்படி ஒரு சங்கிலியை போடுவான், இங்கிட்டு அதுல தூண்ல கட்டிருப்பான், இங்கிட்டு பார்க்க தூண்ல கட்டிருப்பான், கையை 2 பேர் பிடிச்சிருப்பான், கால 4 பேர் பிடிச்சிருப்பான்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவனை பிணையுங்கள். இதெல்லாம் அல்லாஹ் ஆர்டர் போடுறான். இதெல்லாம் யார் செய்வா, அதுக்கு மலக்குகள் பிடிக்கிறதுக்கு, கட்டுறதுக்கு, விலங்க மாற்றுறதுக்கு, தரண்டு நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு போவதற்கெல்லாம் அல்லாஹ் வானவர்களை வைத்திருக்கிறார். அந்த பணியை இழுத்து கொண்டு தள்ளுறதுக்கு அவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நரகத்துக்குன்னு காவல் பண்ணுவதற்கு என்று அல்லாஹ் என்ன செய்யறான், 19 வானவர்களை எல்லாம் நியமிச்சிருக்கிறான். அலைஹா திஸ்ஸா தாஷர், நரகத்தின் மீது 19 காவலர்கள் வானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த 19 அல்லாஹ் ஏற்படுத்தினா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அது 19 ரவுண்டா போட வேண்டியதானே அப்படின்னு நீங்க பேசத்துக்கு வேணும்னு செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 19 ரவுண்டா இல்ல, ஒரு 10 சொல்லலாம், ஒரு 20 சொல்லலாம், ஒரு 50 100 சொல்லலாம், 1 லட்சம் சொல்லலாம். அது என்ன 19 அப்படின்னு வரும்போது என்ன செய்யறான், ஒமா ஜஅல்னா இத்தத்தஹும், அவங்களுடைய இந்த நம்பர் 19 இருக்க, ஏன் இந்த நம்பர் ஆக்கி இருக்கிறேன்னு கேட்டா நம்பிக்கை கொண்டவர்கள் மேலும் நம்பிக்கை கொள்வார்கள். எப்படி அல்லாஹ் ஒரு நம்பரை சொன்னா அதுக்கு ஏண்டா போட்டு வியாக்கியானம் பண்றீங்க, அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும், நம்பிக்கை கொண்டு விடுவார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், அவங்க வேதத்திலே 13 சொல்லப்பட்டிருக்கல, அதனால அவங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யும், நம்ம தௌராத்திலையும் 19 இருக்கு, இங்க 13 இருக்குது, முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அந்த 19 போட்டிருக்கேங்கிறான். அதே மாதிரி மூமின்களுடைய நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த நம்பரை போட்டிருக்கிறேன். 19 பேர் என்ன செய்யறாங்க, காவல் கணிப்பார்களாம். அதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் யாரு, அவரு மாலிக்ங்கிறாரு.
மாலிக் ஒரு ஆளு தான் தலைவரா போட்டு வச்சிருக்கான் அல்லாஹ். அப்ப மாலிக்கிட்ட கூட கேட்பாங்க நரகவாசிகள்லாம், மாலிக்கே தாங்க முடியலையே, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரேடியா பண்ணி விட்டுருங்களேன், அல்லாட்ட சொல்லி மூத்தாக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் தான் முடிஞ்சு போச்சு நரகவாசி. யா மாலிக் மாலிக்கே நீ எக்கல் அலைனா ரப்புக்க, உன்னுடைய ரப்பு வந்து ஒரே தீர்ப்பு அளிச்சுட்டுமே, போட்டு டெய்லி வறுத்துக்கிட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறானே, செத்து போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு வருமா இல்லையா? அப்படி கேட்க மாட்டீரான்னு என்ன செய்வாங்களாம், புலம்புவாங்களாம். யாரை கூப்பிட்டு புலம்புவாங்க? மாலிக்கே உங்களுடைய இறைவன் வந்து ஒரே அடியா தீர்ப்பு வழங்கட்டு, எங்களுக்கு தாங்க முடியல, இந்த வேதனையை நெருப்ப தாங்க முடியல, அவன் உணவை சாப்பிட முடியல, அந்த காற்றை சுவாசிக்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது, எங்களை முடிச்சிருங்கன்னு கேட்பாங்க என்றெல்லாம் வருது. அப்ப மாலிக்கை தான் கூப்பிடுவார்கள் என்று திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் தான் லீடர், இந்த நரகத்தினுடைய காவலர்களுக்கு லீடரா இருப்பார். இப்படி எல்லாம் நரகத்தினுடைய செட்டிங்குகள், எல்லா விதமான காரியங்களையும் செய்வதற்கு. அதே மாதிரி நரகத்தில் குள்ளமா உல்கிய பீஹா போஜுன், ஒவ்வொரு கூட்டமும் நரகத்தில் கொண்டே போடும் பொழுது நரகத்தின் காவலர்கள் கேட்பாங்க, காலலகும் ஹசனத்துகா, நரகத்தினுடைய காவலர்கள் கேட்பார்கள், அலமியாத்திக்கும் நதீர், ஏண்டா உங்களுக்கு எச்சரிக்கைக்கு ஆளே வரலையா, ஏண்டா அப்படி நரகத்துக்கு வந்தீங்க, எச்சரிக்கைக்கு அல்லாஹ் ஆள் அனுப்புனானா இல்லையாடா, குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு உங்களுக்கு அறிவிச்சாங்களா இல்லையா, உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வரவே இல்லையா, அலமியாத்திக்கும் நதீர். அவங்க சொல்லுவாங்களா, வந்தாங்க, இருந்தாலும் நாங்க அதை கேட்கலாம் வாங்கலாம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நரகத்தினுடைய காவலர்கள் உள்ள நுழையும் போது கொஸ்டின் கேட்கிறது, அவங்களுக்கு கள்ளி செடியை கொடுக்கிறது, தண்ணி கேட்டா என்ன செய்யறது, சீலு சலத்தை கொண்டாந்து ஊத்துறது, கொதிக்க வச்ச செம்பைய தொண்டையில ஊத்துறது, இந்த வேலைகள் எல்லாம் யார் செய்வா, மலக்குகள் இருந்து கொண்டு அந்த மாதிரி சேவைகள் எல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அப்ப நரகத்திலையும் வானவர்களுக்கு பங்கு இருக்கிறது, நரகத்தை நிர்வகிப்பதில், அதுல உள்ள தண்டனைகளை வழங்குவதில், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நரகவாசிகளுக்கு அமுல்படுத்துகிற விஷயத்தில எல்லாம் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, அங்கேயும் சொர்க்கத்துக்கு காவலர்கள் இருப்பாங்க, ஊழியர்கள் இருப்பாங்க. சொர்க்கத்தில் வரும்போது வாங்க சலாமுன் அலைக்கும் திபுத்துன், உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, உங்களுக்கு நல்வாழ்த்து சொல்றோம், நல்ல வேலைக்கு வாழ்க்கையை நான் நல்லபடி அமைச்சுக்கிட்டீங்க, வந்து உள்ள வந்து நுழைங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாசல் வழியாக வந்து அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி மகிழ்ச்சியா நல்லா இருக்கீங்களா, அவர் இன்னொருத்தர் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் அந்த வாசல் வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாராம். இப்படி ஒவ்வொரு எதுகுலூன அலைஹி மின் குல்லி பாப், ஒவ்வொரு வாசல் வழியாக வானவர்கள் நுழைந்து இவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு திண்டுகளும் இவங்களுக்கு தேவையான சாமான்களும் போக்குவரத்தும் எல்லாம் வழங்கக்கூடிய பணிகள் சிறுவர்கள் ஒரு பக்கம் செய்தாலும் வானவர்கள் மூலமாகவும் சில பணிகளை எல்லாம் நியமித்து வைத்திருக்கிறான். இப்படியான பணிகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் வானவர்களை படைத்திருக்கிறார். அப்ப கபூர்ல அவங்க வர்றாங்க, சொர்க்கத்துக்கு வர்றாங்க, நரகத்துக்கு வர்றாங்க, மஹ்ஷர்ல வர்றாங்க. இது போக அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கிறதுக்குன்னு சிலரை வைத்துக் கொண்டிருக்கிறான். அது சூர் ஊதுனாலும் உலகம் அழிஞ்சாலும் துண்டு துண்டா செதறினாலும் அந்த அரிசி மட்டும் ஒண்ணு ஆகாது இல்லையா, எல்லாம் சூறு ஊதுன உடனே பூமி போயிரும், வானம் போயிரும், சூரியன் போயிரும், சந்திரன் போயிரும், எல்லா பிரபஞ்சமும் போயிரும், எல்லா கோள்களும் போய்விடும், எல்லா விதமான கேலக்சிகளும் துண்டு துண்டா செதறி நாசமாகிவிடும் பாக்குறோமா இல்லையா. எது நடந்தாலும் ஒண்ணு ஆகாம ஒண்ணு இருக்கும்டா, எது மட்டும்தான் பொருள் எடுத்துக்கொண்டார். பொருட்கள்ல எந்த டேமேஜ் ஆகாம இருக்கிற ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அரிசி மாத்திரம் என்ன செய்யும், அவன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்மாசனம் மாத்திரம் ஒன்று சேதம் ஆகாது. அதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்றைய தினத்தில் உலகத்தை எல்லாம் அழிக்குமாறு ஆர்டர் பண்ணுவான அந்த நேரத்தில் இந்த சூருடைய அந்த சூறு ஊதுற காரணத்தால் அந்த இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக 8 வானவர்கள் அப்படியே அந்த நேரத்தில் அந்த அரசை தூக்கிக் கொள்வார்கள். இந்த அரசு ஆகாயத்துக்கு மேலதான வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஆகாயத்துக்கு மேலே இருந்தால் சரிவராக என்ன செய்வாங்களாம், வானவர்கள் 8 வானவர்கள் அதை சுமந்து கொள்வார்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் மாத்திரம் சுமப்பார்கள் அர்த்தம் இல்ல, பொதுவாகவே வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சூறு ஓதும் மேலே போயிடுவாங்க அப்படி தூக்கி கொண்டு. அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ, யார் அரிசி சுமந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களும், ஒமன் ஹவுலஹு, அதை சுற்றி இருக்கக்கூடிய வானவர்களும், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்கள் இறைவனுடைய புகழை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இப்படி ஏராளமான பணிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகள் மூலமாகவும் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் மலக்குகளை பற்றி நம்ப வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ்வை எப்படி நம்புவது, அவனுடைய பண்பு கொள்கை எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொண்டோம். அடுத்து வானவர்கள் யார், அவங்களுடைய கேரக்டர் என்ன, குணாதிசயம் என்ன, என்னென்ன பணிகளுக்கு படைக்கப்பட்டிருக்கிறார்கள், பேர் சொல்லப்பட்ட வானவர்கள் யார், வானவர்கள் பேரால் சொல்லப்பட்ட பொய் பித்தலாட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் கடந்த பல வாரங்களாக பார்த்தோம். அடுத்து நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமானது அல்லாஹ்வுடைய வேதங்கள். வேதங்கள் எப்படி வழங்கப்படுகிறது, வேதம் வழங்கப்படுற முறை என்ன, எத்தனை வேதம் வழங்கப்பட்டுச்சு, வேதத்தை பத்தி நம்ம எப்படி நம்பணும், எதுக்கு அல்லாஹ் வேதத்தை வழங்குகிறான் என்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய வேதங்களை பற்றி எப்படி நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையை அறிந்து கொள்வோம். அடுத்தடுத்த வாரங்களில் வேதத்தை பற்றி பார்க்கலாம்.